மெயினாக பார்த்திங்கன்னா தனக்கு கிடைச்ச ஆர்டர் வந்து சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா டெக்கரேஷனும் வந்துங்களா பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஆர்டர் நல்லபடியாக செஞ்சுருக்கோம் சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீதி காசை வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் மண்டபத்துக்காரர்கிட்ட கேட்டால் அவங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டுலாம் அப்புறம் என்ன திருப்பி வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து 25,000 தான் வாங்கினீங்க, அதுவும் நீங்கள் 50,000ன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் போட சொன்னீங்க. சரின்னு சொல்லி நானும் போட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னடா மீதி காசு கொடுக்காம ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு சொல்கிறீங்க, ஏன் சார் இப்படி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம், நீங்கள் எங்கள் உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகாதீங்க சார், ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி மீனா கெஞ்சி கேட்க, என்னப்பா பேசலை அதாம்மா பாருமா அக்ரிமெண்ட்டில் நீ 2,00,000 வாங்கியிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு பாருமா அப்படின்னு சொல்ல, சார் இது என் கையெழுத்து தான் சார், ஆனால் இது எப்படி வச்சுருன்னு தெரியாது சார், நான் கையெழுத்து போடும்போது 50,000 மட்டும்தான் எழுதிச்சு, நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்களே சார் அப்படின்னு சொல்ல, ஏம்மா பிரச்சனை பண்ணுறது, வாங்கிட்டு வாங்கலன்னு போய் சொன்னால் மட்டும் இங்கே யாரும்மா நம்புவாங்க, அதுவும் அக்ரிமெண்ட் பாரும்மா கரெக்டாக தானே எழுதியிருக்கு, அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா உன்னை ஏமாற்றிக்க முடியும், நீ தான் எங்களே ஏமாத்துற, தயவு செஞ்சு போயிரு, இதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான் மரியாதை கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே தரத்தண்ணி இழுத்துட்டு போய் மீனை வெளியே விட்டுருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மீனவங்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டு முத்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதுக்கான பின்னணியில் சிந்தாமணி தான் இருக்காங்கன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா மெயினாக தெரிஞ்சுக்கிறாங்க. சிந்தாமணி சொல்லி தான் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. சரி, ஆனால் ஆர்டர் நல்லபடியாக செஞ்சு முடிச்சது சந்தோஷம் தான். இதனால் பல ஆர்டர்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம உழைச்ச காசு வீணாகாதா, ஒரு இது நம்மக்கிட்ட எப்படி ஏமாற்றினாரோ அதே மாதிரி நாமளும் வந்துட்டு நம்ம காசை எப்படி ஒன்று வாங்கிடலாம், அதுக்கு எங்கிட்ட ஒரு சின்ன பிளான் இருக்குது, அது படி சொம்னா வந்துட்டு எல்லா காசையும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட சொல்ல, சீதாவுமே பார்த்தீங்கன்னா சரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் வந்துட்டு உடனே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாடுறாங்க. நான் மண்டபத்துக்கு ஆர்டர்லாம் எடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனாவை புக் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மண்டபத்தில் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்காசும் வந்துட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்லேயே இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன் பணமாக கட்டுறாங்க. கொஞ்சம் காசு மட்டும் கொட்டு மீதி வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் பேலன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எடுத்து வந்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா எல்லா காசும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதி இது மாதிரி அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு மாற்றி எழுதி பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்காரர்கிட்ட திருப்பி ஃபங்க்ஷனெல்லாம் முடிஞ்சது பின்னாடி பார்த்தீங்கன்னா மீதி பணம் அவங்க கேட்கும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் தான் ஆல்ரெடி நீங்கள் ஃபுல் காசு வாங்கிட்டேன்னு சொல்லி சைன் போட்டுருக்கீங்களே, அப்போ எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் அக்ரிமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாதிக்கு தான் வாங்கணும், அதுக்கப்புறம் மீதி ஃபங்க்ஷன் முடிஞ்ச பின்னாடி தானே வாங்குவோம், அதுதான் எங்கள் வழக்கம், அது மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு எழுதி சைன் போட்டேன், என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் விளையாடுறீங்களா, இங்கே பாருங்கள் சைன் போட்டு கொடுத்துருங்க, உங்கள் கையில் தானே இது, இதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்கு பாருங்கள், மீதி பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி போட்டுருக்கு பாருங்கள், மீதி காசு கொடுங்க, நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தேவையில்ல, நீங்கள் என்னடா மீதி பேலன்ஸ் கொடுங்கன்னு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட மண்டபத்துக்கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறார். என்னடா இது நாம் பண்ண தப்புக்கு திருப்பி நம்மளுக்கே ரிப்பீட் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கார் மீன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவங்க வந்து ஏமாத்துறாங்க சார், நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்ல, சரி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட வந்து கேட்க, நீ என்னடி இப்படியெல்லாம் ஏமாத்துற, இவ்வளோ பொருள்தரமெல்லாம் வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ணது மட்டும் சரியான வேலையா, நீங்கள் மட்டும் நாங்கள் உழைச்ச காசை ஏமாற்றி திருடலையா, அந்த மாதிரி தான் இதுவும் இது என்ன புதுசாக நியாயம் பேச வந்தீங்க, போய் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை மிரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. உன்னை வச்சு இப்போ பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி போய் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.